பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிச்சிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிச்சிரும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் சந்தோஷம் உடைய உள்ளத்துல வந்துடும். பாருங்களேன், ஒரு தேச சுதந்திரம் அடையும் போது அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது இல்ல. அதே மாதிரி இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம், இப்ப இயேசுவின் பிள்ளை ஆயிட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல வந்துடும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை ரட்சித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிரும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யார் தன் இருதயத்துல கை வைத்து இயேசுவே என்னை ரட்சித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.